போயிங் 747 உலகத்தோட முதல் ஜம்போ ஜெட் 524 மக்களோட ஜப்பானுக்கு மேல கண்ட்ரோலே இல்லாம பறந்துட்டு இருக்கு. காக்பிட்ல இந்த மாபெரும் விமானத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பைலட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாமே அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிக்கிட்டு பயத்தோட அவங்க ஃபேமிலிஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மோசமான நிலைமைக்கு என்ன காரணம்? பைலட்ஸ்னால இந்த பிளேனை சேஃபா லேண்ட் பண்ண முடியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மார்க்னோவா. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட்டோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 12, 1985 509 பயணிகள் மற்றும் 15 க்ரூ மெம்பர்ஸ் ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123 ஒரு போயிங் 747 ஃப்ளைட்ல போர்ட் பண்றாங்க. டோக்கியோல இருந்து வெறும் 1 மணி நேர தொலைவில் இருக்கிற ஒசாகா அப்படின்ற ஒரு ஊருக்கு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாம இந்த பிளேன்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை இன்னைக்கோ நேத்தோ ஸ்டார்ட் ஆனது இல்ல, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது. ஆனா இன்னைக்கு இது ரொம்ப பெருசா வெடிக்க போகுது. இந்த ஃப்ளைட்டோட கேப்டன் சீட்ல இருக்கிறது 39 வயசான ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் யுட்டாகா சசாகி. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் இந்த ஃபிளைட்ல அவர் கேப்டனா தான் செயல்பட போறாரு. ஏன்னா இவர் 6 வருஷமா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. அண்ட் அவர் கேப்டனா ப்ரொமோட் ஆகிறதுக்காக ஒரு டெஸ்ட் ஃபிளைட் இது. அவருக்கு ரைட்ல இருக்கிறது 49 வயசான கேப்டன் மசாமி டாகஹாமா. இவர் 1966ல இருந்தே பைலட்டா இருந்திருக்காரு. இந்த டைம்ல அவருக்கு கிட்டத்தட்ட 12,000 மணி நேரங்களுக்கு மேல ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் போயிங் 747ல மட்டும் இவர் 10 வருடங்களுக்கு மேல பறந்துட்டு இருக்காரு. இந்த பைலட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது 46 வயதான ஃபிளைட் இன்ஜினியர் ஹிரோஷி ஃபுகாடா. இவருக்குமே 10,000 மணி நேரங்களுக்கு மேல ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் 747ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. சாயங்காலம் 6 மணி 12 நிமிஷங்கள் ஆன போது இந்த ஃபிளைட் ரன்வேல டேக் ஆஃப்க்கு ரெடியா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சசாகி டேக் ஆஃப் பவரும் செட் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஏர்கிராஃப்ட் டோக்கியோக்கு மேல பறக்க ஆரம்பிச்சு ஒசாகாவை நோக்கி ரைட்ல திரும்பிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நிமிஷத்துக்கு இந்த ஃபிளைட்ல எல்லாமே நார்மலா தான் போச்சு. பிளேன் கிளைம் ஆன போது அதோட கேபின் பிரஷரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஹை ஆல்டிடியூட்ஸ்ல ஏர் பிரஷர் அண்ட் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால பிளேனோட இன்ஜின்ஸ்ல இருக்கிற ப்ளீட் ஏர் சிஸ்டம் யூஸ் பண்ணி பிளேனோட கேபின்குள்ள ஒரு கான்ஸ்டன்டான பிரீத்தபிள் ஏர் பிரஷரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனால விமானம் உயரமா போக போக உள்ள இருக்கிற பிரஷர் வெளியே இருக்க பிரஷரை விட அதிகமாகிட்டே போகும். இந்த டிஃபரன்ஸ்னால விமானத்துக்குள்ள இருக்கிற காத்து வெளிப்பக்கமா தள்ளும். இதனால விமானத்தோட தின் அலுமினியம் ஃப்ரேமும் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்பவுமே நடக்கிறது தான் அண்ட் கம்ப்ளீட்லி சேஃபான ஒரு ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் 11 வருஷங்களா 12,000 தடவைக்கு மேல இந்த மாதிரி பிரஷரைஸ் ஆகியிருக்கு, எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாம. ஆனா இந்த ட்ரிப்ல இருந்த யாருக்குமே தெரியாதது என்னன்னா, விமானத்தோட பின்பக்கம் இருக்கிற பல்க் ஹெட் விமானத்துக்குள்ள பிரஷரைஸ்ட் ஏர் வெளியே போகாம வச்சுக்கிற ஒரு கொடை வடிவத்தில் இருக்கிற தடுப்பு சுவர், அதுல ஒரு பெரிய வீக்னஸ் இருந்துச்சு. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒசாகால லேண்டிங் பண்ற போது ரொம்ப ஹார்டா லேண்ட் பண்ணதுனால விமானத்தோட பின்பகுதி ரன்வேல பட்டிருக்கு. இதனால இந்த பல்க் ஹெட் ரொம்பவே சேதனமாகி இருக்கு. இதனால இந்த விமானத்துக்கு மேஜர் ரிப்பேர்ஸும் பண்ணாங்க. ஆனா அந்த ரிப்பேர்ஸ் அவங்க ஒழுங்கா பண்ணல. இந்த ரிப்பேருக்கு அப்புறமா விமானம் ஒரு டைமும் உயரமா பறந்து உள்ள இருக்கிற ஏர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆனப்போ இந்த பல்க் ஹெட்ல சின்ன விரிசல்கள் உருவாக ஸ்டார்ட் ஆகி இருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த ட்ரிப்ல இந்த விரிசல்கள் காரணமாக மொத்த பல்க் ஹெட்டும் உடைஞ்சு போயிருது. இப்ப பல்க் ஹெட்டே உடைஞ்சு போனதுனால உள்ள இருந்த பிரஷரைஸ்ட் ஏர் மொத்தமா ரொம்ப வேகமா வெளியே போக ஆரம்பிச்சது. இதோட ஃபோர்ஸ்னால பிளேனோட டெயில் பகுதியில இருந்த ரட்டர், ஆக்சிலரி பவர் யூனிட் அண்ட் முக்கியமா விமானத்தை இயக்குற சில கண்ட்ரோல் சிஸ்டமும் பிளேனை விட்டு உடைஞ்சு கீழே விழுந்துருது. இப்போ கேபின்ல பிரஷர் டிராப் ஆனதுனால பேசஞ்சர்ஸ் மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆகுது. காக்பிட்லயும் கேபின்ல ஏர் பிரஷர் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற அலர்ட் வருது. அதனால இப்போ அவங்க டிசெண்ட் ஆகி ஒரு கம்மியான உயரத்துக்கு சீக்கிரமா போகணும். கேப்டன் ஒசாகாக்கு கண்டினியூ பண்றதை விட நம்ம யூ டர்ன் பண்ணி டோக்கியோக்கு போறது தான் நல்லது அப்படின்ட்டு முடிவு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்டையும் ரைட் டர்ன் பண்ணி விமானத்தை டோக்கியோ பக்கமா திருப்ப சொல்லிட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட டோக்கியோக்கு பறக்கிறதுக்கு ஹெட்டிங்ஸ் கேட்கிறாரு. இந்த வீடியோல இதுக்கு மேல வர ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ், பைலட்ஸோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளேனோட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட இருந்த ரெக்கார்டர்ல இருந்து எடுத்தது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். Okay, it's been 1, 2, 3, we got some, we got, overall, we got, turn back to, hold on, we don't like it, put it over. Roger, I'll put it out there like that, Steve. Hold on, that's not the rest of me.
Roger, you want right or left turn? Right turn, right heading 090, red average to Oshima. ஆனால் பிளேனை ரைட்டில் டேர்ன் பண்ண போது அது ரொம்ப ஸ்டீப்பாக டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருது. இதை கேப்டன் கரெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த டேர்னை நிறுத்தி பிளேனை சமமாக பறக்க வைக்க முடியலை. ஸோ பிளேனில் இருக்க எல்லா ஹைட்ராலிக் சிஸ்டமுமே ஃபெயில் ஆனால் தான் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்க்கு பிளேன் ரெஸ்பாண்டே பண்ணாமல் போகும். இதை தெரிஞ்ச கேப்டன் ஃப்ளைட் இன்ஜினியர் கிட்ட இதுதான் நடந்துச்சா அப்படின்ட்டு கேட்குறாரு. கேப்டன் பயந்த மாதிரியே எல்லா ஹைட்ராலிக் சிஸ்டம் ப்ரெஷரும் 0ன்னு காட்டுது. இந்த மாதிரி ஒரு பெரிய விமானத்தில் ஹைட்ராலிக் பவரே இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட மரண தண்டனைக்கு சமமானது. ஏன்னா ஹைட்ராலிக் பவர் இல்லாமல் பைலட்ஸ்னால இந்த விமானத்தை இயக்கவே முடியாது. பைலட்ஸ் எவ்வளோதான் டேர்ன் பண்ண ட்ரை பண்ணாலும், கிளைம்ப் ஆர் டிசெண்ட் ஆக ட்ரை பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் ரட்டரை பற்றி சொல்லவே வேண்டாம், அது அப்போவே பிளேன்ல இருந்து மொத்தமாக உடஞ்சி விழுந்துருச்சு. என்னதான் இந்த பைலட்ஸ் காக்பிட்ல கண்ட்ரோல்ஸ்ல இருந்தாலும் அவங்களும் இப்போ ஒரு பேசஞ்சர் மாதிரி ஆகிட்டாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இப்போ பைலட்ஸ்க்கு டோக்கியோக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் கேப்டன் அவர்கிட்ட பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறாரு. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இப்போதான் சும்மா ஏதோ ஒரு இன்ஜின் ஃபால்ட்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு பேசஞ்சருக்கு உடம்பு சரியில்லாதனாலேயோ இந்த பிளேன் ரிட்டர்ன் ஆகலை. இது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க பிளேன்னு இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரியுது. நார்மலாக விமானத்தோட பின்பகுதியில் இருக்க சின்ன ரெக்கைகள் தான் பிளேனை ஸ்டேபிளாக வச்சுக்கும். அதனால தான் இந்த ஃபின்ஸை ஸ்டேபிளைசர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ வெர்டிகல் ஸ்டேபிளைசரே இல்லாதனால இந்த விமானம் கீழே விழுந்துட்டு இருக்க ஒரு இலை மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்விங் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுக்கு பேரு டச் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. டீகம்ப்ரஷன் மட்டும் இல்லாம இந்த டச் ரோல் காரணமா கேபின்ல இருந்த நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு இது இன்னும் பயத்தை கொடுத்தது. இப்போ ரட்டரும் இல்லாதனால இந்த டச் ரோலை பைலட்ஸ்னால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனா இது மட்டும் இப்ப ப்ராப்ளம் கிடையாது. ஹைட்ராலிக் பவர் வச்சு பிளேனோட எலிவேட்டர்ஸை மூவ் பண்ண முடியாத காரணத்தினால பிளேனோட பிச்சையும் பைலட்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால விமானம் இப்போ ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விமானம் கிளைம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கிளைம்ப் ஆகுறப்போ விமானத்தோட வேகம் கம்மியாகி டிசெண்ட் ஆகும். இப்போ டிசெண்ட் ஆகும்போது விமானத்தோட வேகம் அதிகமாகி அகைன் கிளைம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த சைக்கிளுக்கு பேரு ஃபூகாய்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால கேபின்ல இன்னுமே பயம் அதிகமாகி பேசஞ்சர்ஸ் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லெட்டர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபிளைட் அட்டெண்டன்ஸும் மாஸ்கை மட்டும் மாட்டிட்டு ஒரு இடத்துல உட்காராம கேபின்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் பேனிக் ஆகாம இருக்கிறதுக்காக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோ விமானத்துல இருந்த ஒரு பேசஞ்சர் எடுத்தது. ஃப்ரீயா இருந்த ஒரு பேசஞ்சர் மாஸ்கை போட்டுட்டு ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். விமானத்தை கண்ட்ரோல் பண்றதுலயே முழு கவனத்தோட இருந்த இந்த பைலட்ஸ் அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்கை யூஸ் பண்ணவே இல்லை. 23,000 அடி உயரத்துல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ல வெறும் 1/3 அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் தான் இருக்கும். இதனால ஆக்சிஜன் மாஸ்கை யூஸ் பண்ணாம ரொம்ப நேரம் இந்த ஆல்டிடியூட்ல இருந்தா பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகி ஹைபாக்சிக் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிரெயின் ஹைபாக்சிக்கான ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளால ஒரு விஷயத்தை தெளிவா யோசிக்கவோ கவனம் செலுத்தவோ முடிவெடுக்கவோ முடியாது. அதனால இப்போ கொஞ்ச நிமிடங்களுக்கு பைலட்ஸ்க்கு நடுவில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. ஏடிசி அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண போதும் எந்த ஒரு பதிலுமே பைலட்ஸ் கொடுக்கல. ஆனா இப்பவும் பைலட்ஸோட கட்டுப்பாட்டுல ஒன்னு இருந்தது, விமானத்தோட இன்ஜின்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இன்ஜின்ஸை மட்டும் வச்சு பைலட்ஸ்னால எப்படி முழு விமானத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? தியரிட்டிக்கலா விமானத்தோட இந்த அப் அண்ட் டவுன் மோஷனை இன்ஜினோட பவரை கரெக்டான சமயத்துல சேஞ்ச் பண்றது மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். விமானம் கிளைம்ப் ஆகிற போது இன்ஜினோட பவரை டிக்ரீஸ் பண்ணோம்னா விமானம் டிசெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி விமானம் டிசெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்ஜினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா விமானத்தோட பிட்ச் அதிகமாகி விமானம் கிளைம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஆனா இந்த ப்ராசஸ்ல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டான டைம்ல பண்ணாங்கன்னா பிளேனோட இந்த ஃபூகாய்ட் மோஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒன்ஸ் விமானத்தோட ஆல்டிடியூட வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட டச் ரோல், அதாவது சைட் டு சைடு மோஷனை கண்ட்ரோல் பண்றத பத்தி யோசிக்கலாம். ஆனா இது எல்லாமே தியரிட்டிக்கல் தான். பைலட்ஸோட நிலைமையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப மோசமானது. என்னதான் அவங்களுக்கு 747ல வருஷ கணக்குல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி
மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் கூட கொடுத்ததே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல ஆக்சிஜன் மாஸ்க் போடாம ஹைபாக்சியா ஸ்டேட்ல இருந்து இவங்களால தெளிவா யோசிக்கவும் முடியல. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பைலட்ஸ் இப்போ இன்ஜின் பவரை மேனிபுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயத்துல ஏடிசி இவங்க லேண்ட் ஆகிறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேப்டன் வேணான்னு சொல்லிட்டு ஹனிடா ஏர்போர்ட், அதாவது இவங்க புறப்பட்ட ஏர்போர்ட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஹனிடா ஒரு பெரிய ஏர்போர்ட், அங்க நிறைய எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்கும். எமர்ஜென்சி சர்வீசஸ் இங்க கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இவங்க எப்படியாச்சும் விமானத்தை ரன்வே வரைக்கும் கொண்டு போயிட்டாலும் அங்க லேண்ட் ஆகுறப்போ ஏதாச்சும் தப்ப போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 509 பயணிகளுக்கு தேவைப்படுற அளவுக்கு எல்லா சர்வீசஸும் இருக்கிறது நல்லது. ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு பைலட்ஸோட வாய்ஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் தெளிவா புரிஞ்சிருது. அதனால அவங்களோட ஒர்க்லோட குறைக்கிறதுக்கு ஜாப்பனீஸ்ல பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாரு. இப்போ வரைக்குமே ஏர்கிராஃப்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜ் ஆச்சு அப்படின்ட்டு பைலட்ஸ்க்கு தெரியாது. என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிளைட் இன்ஜினியர் இப்போ இன்டர்காம் வழியா கேபின் க்ரூ கிட்ட பேசுறாரு. கேபின் க்ரூவும் விமானத்தோட பின்புறம், அதாவது பேக் எல்லாம் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் கிட்ட ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பைலட்ஸ் எதுவுமே ரிப்ளையும் பண்ணல. ஏன்னா இந்நேரத்துக்கு அவங்க ரொம்ப ஹைபாக்சிக் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. கேபின் க்ரூக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு கூட அவங்களால தெளிவா யோசிக்க முடியல. என்னதான் நம்மளோட பிரெயின் பாடி வெயிட்ல வெறும் 2% இருந்தாலும் சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல 20% அதுதான் யூஸ் பண்ணும். ஸோ ஹைபாக்சிக் ஸ்டேட்ல இருக்கப்போ காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளை சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்ற மூளையோட கார்டெக்ஸ் பகுதியோட செயல்திறன் ரொம்பவே கம்மியாகிரும். ஆனா இப்போ பைலட்ஸ்க்கு முக்கியமான தேவையே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான். ஃபிளைட் இன்ஜினியர் கேப்டன் கிட்ட கேபின்ல இருந்த எல்லா ஆக்சிஜன் மாஸ்க்கும் டிராப் ஆகியிருக்கு, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எமர்ஜென்சி டிசைன் பண்ணி லோவர் ஆல்டிடியூட் போகணும் அண்ட் நம்மளும் மாஸ்க் போடணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆக்சிஜன் மாஸ்கை போட்டுட்டு சீக்கிரமா டிசென்ட் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் கேப்டனும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க இப்பவுமே ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்ததுனால அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்கை கடைசி வரைக்கும் அவங்க போட்டுக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு ப்ராக்ரஸை பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஏர்கிராஃப்டோட ஃபூகாய்ட் மோஷன், அதாவது அப் அண்ட் டவுன் மோஷனை கரெக்டான டைம்ல இன்ஜின் பவரை மெனிபுலேட் பண்ணி கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்பவும் ஏர்கிராஃப்ட் அப் அண்ட் டவுன் மோஷன்ல தான் இருக்கு, பட் முன்னாடி அளவுக்கு மோசமா இல்லை. இது பைலட்ஸ்க்கு ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்தது. ஏன்னா அவங்க தியரிட்டிக்கலா நினைச்ச ஒரு விஷயத்தை வச்சு பிராக்டிகலா பண்ணி ஏர்கிராஃப்டோட ஆல்டிடியூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விமானத்தை சேஃபா லேண்ட் பண்றதுக்கு அவங்க இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஜப்பான் ஏர்லைன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து மெசேஜ் போனனால அவங்க இந்த பைலட்ஸை டைரக்டா கான்டாக்ட் பண்றாங்க. ஃபிளைட் இன்ஜினியர் அவங்க கிட்ட பிளேனோட லாஸ்ட்ல இருக்கிற ஒரு டோர் உடைஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. ரியாலிட்டியில இப்படி நடக்கல, பட் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கேபின் க்ரூ சொன்னதை வச்சு இவர் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சொல்றாரு.ブロックしました。それで、今ディセントしております。感じました。リターンとしてはリターン中東京でしょうか？何ですか？現場に戻ってこられますか？ちょっと待ってください。今エマージェンシー。Area control, Nippon 36 maintain 230. Nippon 36 Tokyo control, Roger. 2人コンタクトしますので、このままモニターしておいてください。
அண்ட் இந்த டிரான்ஸ்மிஷனை தெளிவாக நோட் பண்ணோம்னா ஃப்ளைட் இன்ஜினியர் பேசும்போது நிறுத்தி ஒரு மாதிரி யோசிச்சு பேசுற மாதிரி இருக்கும். இது அவர் ரொம்பவே ஹைபாக்சிக்கான ஒரு ஸ்டேட்ல இருந்ததை ப்ரூவ் பண்ணுது. அண்ட் ஃப்ளைட் இன்ஜினியர் நாங்க எமர்ஜென்சி டிசென்ட்ல இருக்கோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாரு. ஆனா அந்த டைம்ல அவங்க எமர்ஜென்சி டிசென்ட்லயே இல்ல. ஆக்சுவலா அவங்க நார்மலா கூட டிசென்ட் ஆகிட்டு இல்ல. இப்பவுமே 20,000 அடியில இருந்து 25,000 அடி உயரத்துக்குள்ளதான் மேல கீழே இந்த ஏர்கிராஃப்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல விமானத்தோட வலது பக்கம் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு மவுண்ட் ஃபூஜி மற்றும் அதை ஒட்டி இருக்கிற டோக்கியோ சிட்டி தெரிஞ்சிருக்கும். என்னதான் டோக்கியோ இவ்வளோ கிட்ட தெரிஞ்சாலும் அங்க நம்ம சேஃபா போயிட மாட்டோமா அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்ல இப்போ லேண்ட் பண்ணணும்னா இந்த க்ரூ இமீடியட்டா டிசென்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட பிளேனோட நோஸை டவுன் பண்ண சொல்றாரு கேப்டன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் அவரோட கண்ட்ரோல் காலமை ஃபுல்லாக புஷ் பண்ணுறாரு. பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விமானத்தை அவரால் டிசைன் பண்ணவே முடியலை. வேற ஏதாச்சும் பண்ணி தான் இவங்க விமானத்தை இப்போ டிசைன் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஃப்ளைட் இன்ஜினியருக்கு ஒரு ஐடியா வருது. லேண்டிங் கியரை டவுன் பண்றது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா அது பிளேனோட வேகத்தை குறைக்கும். வேகம் கம்மியானா பிளேன் டிசென்ட் ஆகலாம். பட் கேப்டன் ஹைட்ராலிக் பவர் இல்லாம லேண்டிங் கியரை எப்படி டவுன் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இன்ஜின் கண்ட்ரோல்ஸை தவிர மீதி இருக்கிற விமானத்தோட எல்லா சிஸ்டம்ஸும் ஹைட்ராலிக் பவர்ல தான் ஆப்ரேட் ஆகும். பட் லேண்டிங் கியரை டவுன் பண்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. 747 உட்பட நிறைய விமானங்கள்ல ஹைட்ராலிக் பவர் இல்லைனாலும் லேண்டிங் கியரோட வெயிட் மற்றும் கிராவிட்டியை யூஸ் பண்ணி லேண்டிங் கியரை டவுன் பண்ணலாம். இதுக்கு பேரு ஆல்டர்னேட் கியர் எக்ஸ்டென்ஷன். ஆனா ஹைபாக்சிக் ஸ்டேட்ல இருந்த இந்த கேப்டனுக்கு அது ஞாபகமே வரல. அப்பதான் ஃப்ளைட் இன்ஜினியர் இதையும் ஞாபகப்படுத்துறாரு. ஆனா கேப்டன் இப்போதைக்கு லேண்டிங் கியரை டவுன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்போதான் அவரும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் கஷ்டப்பட்டு பிளேனோட பாத்தை கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளா வச்சிருக்காங்க. இப்போ லேண்டிங் கியரை டவுன் பண்ணா பிளேனோட மொத்த ஏரோடைனமிக்ஸும் சேஞ்ச் ஆகி இவங்களோட கண்ட்ரோலை மீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லேண்ட் பண்ண போறாங்கன்னா ஏதோ ஒரு சமயத்துல லேண்டிங் கியரை டவுன் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ ஏன் இப்பவே பண்ணிடக்கூடாதுன்னு யோசிச்சு அவரு ஆல்டர்னேட் கியர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணாரு. இப்போ ஸ்லோவா இந்த 747ஓட லேண்டிங் கியர் டிராப் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லா டிராப் ஆன அப்புறமா கேப்டன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிளேனோட ஏரோடைனமிக்ஸ் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட எஃபெக்ட் எப்படி இருந்ததுன்னா பிளேனோட அப் அண்ட் டவுன் மோஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. ஆனா அதோட டச் ரோல், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் மோஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ இன்ஜின் பவரை வச்சு பிளேனோட அப் அண்ட் டவுன் மோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டோக்கியோ பக்கமா பிளேனை டர்ன் பண்ணணும். வெறும் இன்ஜின்ஸை வச்சு இவ்வளவு பெரிய பிளேனை எப்படி டர்ன் பண்ண முடியும்? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா பிளேனோட லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்ஜின்ஸை ஹை பவர்லயும் ரைட் சைடுல இருக்கிற இன்ஜின்ஸை லோ பவர்லயும் செட் பண்ணிடுறாரு. இதனால விமானம் இப்போ மெதுவா ரைட்ல டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. விமானம் ஏர்போர்ட் பக்கமா திரும்பறத பார்த்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. ஏன்னா எல்லா பைலட்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு சின்ன ரூல் சொல்லி கொடுப்பாங்க. ஏவியேட், நேவிகேட், கம்யூனிகேட். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சில ஃபர்ஸ்ட் பைலட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏவியேட், அதாவது ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணி பறக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது நேவிகேட், சேஃபான ஒரு பிளேஸ்க்கு நேவிகேட் பண்ணி போய் சேஃபா லேண்டிங் பண்ணணும். மூணாவது தான் கம்யூனிகேட், ஏடிசி கூட பேசுறது. இதெல்லாம் இந்த பைலட்ஸ்னால இந்த ஃபர்ஸ்ட் ரூல் ஏவியேட் அப்படின்றதையே ஒழுங்கா பண்ண முடியல. அதனால ஏடிசி கிட்ட பேசுறது இவங்க மைண்ட்ல லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான். சோ இந்த கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட ஏடிசியை இக்னோர் பண்ணிட்டு நீ ஃப்ளை பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இன்ஜின் பவர் கம்மியானதுனாலையும் லேண்டிங் கியர் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறதுனாலையும் பிளேன் நல்லாவே டிசென்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருது. டோக்கியோல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேன் 20,000 ஃபீட்டுக்கு கீழே வந்திருக்கு. இன்னும் சில ஆயிரம் அடிகள் கீழே போனா போதும் அவங்களுக்கு பிரீத் பண்ற அளவுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிரும். ஆனா இன்னுமே ஹைபாக்சிக் ஸ்டேட்ல இருந்த இந்த பைலட்ஸ் டோக்கியோ பக்கமா பிளேன் டர்ன் ஆன அப்புறமா அந்த டர்னை ஸ்டாப் பண்றதுக்கு லெஃப்ட் இன்ஜின்ஸோட பவரை மட்டும் குறைக்காம இருக்கிற எல்லா இன்ஜின்ஸோட பவரையும் குறைச்சிடுறாங்க. அதனால இவங்க இப்போ
டோக்கியோ பக்கமா திரும்ப ஸ்டார்ட் பண்ண டர்ன் ஃபுல்லா ஆப்போசிட் வரைக்கும், அதாவது ஃபுல் 360 டிகிரி டர்ன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கேபின்ல பேசஞ்சர்ஸோட ஆக்சிஜன் சப்ளையும் காலியாக போகுது. பைலட் சீக்கிரமா 10,000 அடி உயரத்துக்கு கீழே பிளேனை கொண்டு போகலனா பேசஞ்சர்ஸும் அவங்கள மாதிரி ஹைபாக்சிக் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. கிரவுண்ட்ல இருந்த சில மக்கள் இந்த 747 ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிலர் இந்த பிளேனோட போட்டோஸும் எடுத்தாங்க. என்னதான் இந்த போட்டோ ரொம்ப லோ குவாலிட்டியா இருந்தாலும் இந்த 747க்கான டேமேஜ் தெளிவா தெரியுது. பிளேன் கொஞ்சம் கொஞ்சமா டிசெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது காத்துல இருந்த ஆக்சிஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இதனால பைலட்ஸ் ஹைபாக்சிக் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சமா ரெக்கவர் ஆகி அவங்களோட ஃபுல் மென்டல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா அவங்களோட சிச்சுவேஷனுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணாம அதை பத்தி கிளியரா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்பதான் அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனோட நிஜமான சீரியஸ்னஸே புரியுது. ஏன்னா இந்த பைலட்ஸ்க்கு தெளிவா தெரியும் டோட்டல் லாஸ் ஆஃப் ஹைட்ராலிக் பவர் அப்படின்றது பேசஞ்சர் ஜெட்ல ரொம்ப ரேரான ஒரு ஈவெண்ட் தான். ஆனா எப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கோ அப்பெல்லாம் யாருமே சேஃபா லேண்ட் பண்ணது கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவங்க இப்ப முன்னாடி இருந்ததை விட ஏர்கிராஃப்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரொம்பவே பெட்டரான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஹைபாக்சிக் ஸ்டேட்ல இல்லாதனால இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் கண்டிப்பா ட்ரை பண்ண முடியும். பேசஞ்சர் கேபின்ல நம்ம ஏர்கிராஃப்ட் டிசெண்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமாவே ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள காப்பாத்தின இந்த விஷயம், அதாவது லோவர் ஆல்டிடியூட், இன்னொரு புது ப்ராப்ளம கூடவே கொண்டு வந்துச்சு. ஏர்கிராஃப்ட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கு. அதுல போய் மோதாம இருக்கிறதுக்கு கேப்டன் ரைட்ல டர்ன் பண்ண சொல்றாரு. ஆனா வெறும் டர்ன் மட்டும் பண்ணா பத்தாது. ஏன்னா அவங்கள சுத்தியே ஃபுல்லா மவுண்டன்ஸ் தான் இருக்கு. அதை சேஃபா தாண்டி போக அவங்க திரும்ப ஹையர் ஆல்டிடியூடுக்கு கிளைம் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். இப்போ கிளைம் ஆகிறதுக்காக ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ்க்கு ஃபுல் பவர் செட் பண்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஆனா இதனால விமானம் ரொம்ப ஸ்டீப்பா கிளைம் ஆக ஆரம்பிக்குது. இதே மாதிரி ஸ்டீப்பா கிளைம் ஆனா கூடிய சீக்கிரமே விமானத்தோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாகி ஸ்டால் ஆகிரும். ஸ்டால் அப்படின்றது விமானத்தோட வேகம் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அதோட ரெக்கைகள்னால தேவைப்படுற அளவுக்கு லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போறது. இதை தடுக்கிறதுக்கு கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட பவரை கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண சொல்றாரு. கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணா விமானம் ரொம்ப ஸ்டீப்பா கிளைம் ஆகாம கொஞ்சம் கம்மியா கிளைம் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஒரு டேமேஜான ஏர்கிராஃப்டை ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். அதுக்கப்புறமா எல்லா இன்ஜினோட பவரையும் ஃபுல்லா குறைச்சிடுறாரு. ஃபைனலா பிளேன் பிட்ச் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இன்ஜின் பவரை ஃபுல்லா குறைச்சிட்டனால இந்த பிளேன் 9,000 அடி உயரத்துல இருந்து ரொம்ப வேகமாவே டிசெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிறது. இந்த டிசெண்டை நிறுத்துறதுக்கு பைலட்ஸ் அகைன் ஃபுல் மேக்ஸிமம் பவர் கொடுக்குறாங்க. திரும்ப 40 டிகிரிக்கு மேல நோஸ் அப் பொசிஷனுக்கு போயிருது. நார்மலா ஒரு பிளேனை 10ல இருந்து 15 டிகிரி நோஸ் ஆட்டிடியூட்ல தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஸ்டீப்பான கிளைம்னாலையும் விமானத்தோட ஏர் ஸ்பீட் ரொம்ப கம்மியானதுனாலையும் ஸ்டிக் ஷேக்கர் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறது. விமானம் ஸ்டால் ஆக போகுதுன்னு பைலட்ஸ்க்கு அலர்ட் பண்றதுக்காக. அதுக்கு மேலேயும் வேகம் இன்னும் குறைஞ்சிட்டே வந்தனால விமானம் திரும்ப டிசெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நம்ம ஏன் ஃபிளாப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. ஃபிளாப்ஸ் அப்படின்றது விமானத்தோட ரெக்கைகள்ல இருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை லேண்டிங் அப்பவும் டேக் ஆஃப் அப்பவும் ஸ்லோ ஸ்பீட்ல பிளேன் ஆப்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஸ்லோ ஸ்பீட்ல பிளேன் வந்து ஸ்டால் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃபிளாப்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இப்போ ஹைட்ராலிக் பவர் இல்லாம ஃபிளாப்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இருக்க ஒரே வழி விமானத்தோட பேக்கப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் தான். அவங்க இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ண அப்புறமா பவர்ஃபுல்லான ஹைட்ராலிக் சிஸ்டம் இல்லாம வெறும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மட்டும் மெதுவா
விங்ஸ்ல இருந்து ஃபிளாப்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட ஃபிளாப்ஸும் பிளேனை கொஞ்சமா ஸ்டேபிளைஸ் பண்ணுச்சு. அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ஆபீசர் கேர்ஃபுல்லா த்ரஸ்ட் லிவர்ஸ் மூவ் பண்ணி பிளேனோட அப் அண்ட் டவுன் மோஷனையும் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டாரு. காக்பிட்ல இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருந்தனால அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட பைலட்ஸ்க்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்க இப்போ டோக்கியோ ஏர் டிராபிக் கண்ட்ரோலரை அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பொசிஷன் மற்றும் டோக்கியோல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அண்ட் ஏர்போர்ட்டை ரீச் பண்றதுக்கு எந்த பக்கமா டர்ன் பண்ணணும் அப்படின்னு ரேடாரை பார்த்து சொல்றாங்க. இப்போ அவங்க டோக்கியோக்கு நார்த் வெஸ்ட்ல 55 மைல் தள்ளி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பிளேனை எப்படியாச்சும் டர்ன் பண்ணி டோக்கியோ பக்கமா திருப்பிட்டாங்கன்னா சேஃபா லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இனிஷியலா பிளேனை ஸ்டேபிளைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண இந்த ஃபிளாப்ஸ் இப்போ அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆல்டர்னேட் ஃபிளாப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்டாப் ஆக வேண்டிய இந்த ஃபிளாப்ஸ் கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல பிளேனோட லெஃப்ட் விங்ல இருந்த ஃபிளாப் ரைட் விங்ல இருந்த ஃபிளாப்பை விட அதிகமா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் விங் மட்டும் அதிகமா லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த விங் மட்டும் மேல தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால பிளேன் ரைட் சைடுல டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பைலட்ஸ் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்ச கண்ட்ரோல்ஸ் இப்போ அவங்க கையை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர்க்க கேப்டன் 10 டிகிரிஸ்க்கு ஃபிளாப்பை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியாம இப்பவே ஃபிளாப்ஸ் 15 டிகிரிஸை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஆபீசர் பிளேனோட லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின்ஸ்க்கு ஹையர் பவரும் ரைட் ஹேண்ட் இன்ஜின்ஸ்க்கு கொஞ்சம் லோவர் பவரும் கொடுத்துட்டாரு. இதை காக்பிட்ல இருந்த வேற யாரும் நோட்டீஸும் பண்ணல. ஆல்ரெடி ஃபிளாப்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த டர்னை இந்த இன்ஜின் பவர் டிஃபரன்ஸ் இன்னும் அதிகப்படுத்திடுது. இந்த டர்ன் ரொம்ப மோசமானதுனால 8000 ஃபீட் பர் மினிட்டுக்கு மேல இந்த ஏர்கிராஃப்ட் கீழே இருக்கிற மலைத்தொடர்களை நோக்கி டிசென்ட் ஆகுது. நார்மல் டிசென்ட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ கம்மியான ஆல்டிடியூட்ல இப்படி ஒரு மோசமான டர்ன்ல இருந்து ரெக்கவர் பண்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இருந்தாலும் பைலட்ஸ் கடைசியா ஒரு டைம் அவங்க கண்ட்ரோல் காலமை புல் பண்ணி பாக்குறாங்க. பட் விமானத்துல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. மணிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல விமானத்தோட ரைட் விங் டிப் அண்ட் ரைட்ல இருக்கிற 2வது வெளிப்பக்க இன்ஜின் ஃபர்ஸ்ட் தரையில மோதி விமானத்துல இருந்து துண்டிக்கப்பட்டு மொத்த விமானமும் அப்படியே அப்சைட் டவுன் திரும்பி தீ பிடிச்சிருது. ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் ரேடார்ல அந்த பிளேன் மறைஞ்சு போறத எதுவுமே பண்ண முடியாம பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பைலட்ஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா எந்த விதமான பதிலும் இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட பயம் உண்மையாயிடுச்சு. ஒரு ஜாப்பனீஸ் ராணுவ விமானம் அந்த மலைத்தொடர்ல ஏதோ தீப்பிடிச்சு எரியுதுன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. யுஎஸ் ஏர்போர்ஸோட சில விமானங்கள் அந்த மலைத்தொடர்கள் கிட்ட இருந்தனால அங்க சர்வைவர்ஸ் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தெரிஞ்சும் அவங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா ஜாப்பனீஸ் அதிகாரிகள் அவங்களோட சொந்த ராணுவ படையை மட்டும்தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் அப்படி அவங்களோட ஆளுங்களை அனுப்பிச்சிருந்தாவது பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ்ல யாருமே உயிர் பொழைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில, அதாவது விபத்து நடந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் இங்க ஆளுங்களையே அனுப்பியிருக்காங்க. 12 மணி நேரம் கழிச்சு அங்க வந்த சில டாக்டர்ஸ் ஆக்சிடென்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து சில பயணிகளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தா அவங்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல விமானத்துல இருந்த 524 உயிர்கள்ல வெறும் 4 பேர் தான் உயிர் பொழைச்சாங்க. அவங்க 4 பேரும் விமானத்தோட கடைசியில இருந்தவங்க. அதாவது 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இருந்த வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால இங்க சில அப்பாவி உயிர்களை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இன்கேஸ் ஜாப்பனீஸ் அத்தாரிட்டிஸ் லேட் பண்ணாம அங்க போயிருந்தாலோ இல்லனா அமெரிக்கன்ஸ் கேட்கும்போது அந்த ஹெல்ப் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ இங்க இன்னும் நிறைய பேரை காப்பாத்தி இருக்கலாம். இந்த மாதிரி டோட்டல் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்க போயிங் இன்ஜினியர்ஸ் 747ஓட டெயில் செக்ஷனை ரீடிசைன் பண்ணாங்க. அது கூடவே பிளேனோட ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்ல ஹைட்ராலிக் ஃபியூசஸும் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஏதாச்சும் லீக் இருந்துச்சுன்னா இந்த ஃபியூசஸ் அந்த ஒரு லைன்ல இருக்க ஹைட்ராலிக் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிரும். சோ மொத்த ஹைட்ராலிக் சிஸ்டமும் லீக் ஆகி வெளியே போகாம கொஞ்சமாவது மீதி இருக்கும். ஜப்பான் ஏர்லைன்ஸ் அதோட மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜரையும் மாடிஃபை பண்ணாங்க. இந்த மாதிரி மேஜர்
ரிப்பேர் பண்ற போது சீனியர் சூப்பர்வைஸ் பண்ணணும் அண்ட் ஒரு ரிப்பேர் பண்ண அப்புறமா ரெகுலரான இன்டர்வல்ஸ்ல அந்த ரிப்பேர்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 123 இந்த ஸ்டோரி தான் ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே மோசமான ஒரு சிங்கிள் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் ஒரு கிராஷ் நடந்ததுன்னா ரெஸ்கியூ பண்றதுக்காக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க அத்தாரிட்டிஸ் போயிருவாங்க. அண்ட் எப்பவும் போல இந்த இன்சிடென்ட்டோட ஃபைனல் ரிப்போர்ட்டும் இப்போ வரைக்கும் வீடியோல நீங்க கேட்ட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஹைட்ராலிக் பவரே இல்லாம இன்னொரு பிளேனை பைலட்ஸ் லேண்ட் பண்ணி 184 உயிர்களை காப்பாத்தினாங்க. அந்த இன்சிடென்ட் பத்தி பார்க்கிறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.